நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருஷம் போல இருக்கும். இந்த இடத்துல ஆவியானவர் அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு. நெடுங்காலம் காத்திருக்குதல் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில வர்றதுதான். எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்குதல் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை நம்ம மிஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பட் ஆனா வேதம் ஒரு ரிசல்ட் சொல்லுது, நெடுங்காலம் காத்திருக்கிறது உண்மைதான், பட் ஆனா விரும்பினது வரும். அந்த விரும்பினதை கர்த்தர் தரும்போது எப்படி தருவார் அப்படின்னா ஜீவ விருஷம் போல இருக்குமா. ஆண்டவர் இந்த வேலையில நமக்கு சொல்ற ஒரு காரியம், விரும்பினது வரும்போது, அதாவது ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி போற வாழ்க்கையினுடைய பயணத்தை மாற்றுகிறதுக்கு, ரொம்ப வருஷமா காத்திருக்கிற காரியங்களை செயல்படுத்துறதுக்கு, ரொம்ப வருஷமா ட்ரையான ஒரு நிலைமையை மாத்துறதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல சில கண்டிஷன் வச்சிருக்கிறார், சில மெத்தட்ஸ் வச்சிருக்கார். எப்படி அப்படின்னா யாத்திராகமம் 2:23 அடிமைத்தனத்தினால முறையிட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீசனை குறிக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில எட்டுதான். அப்ப அது வரைக்கும் அவங்க சத்தம் போடுறது தேவ சந்நிதிக்கு போகலையா ஃபர்ஸ்ட். செகண்ட், அவர்கள் பெருமூச்சை கேட்டு, அதுவரையிலும் அவங்க பெருமூச்சு விட்டதை கர்த்தர் கேட்கலையா. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சீசனை ஆண்டவர் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு சீசனை கர்த்தர் ஒரு மனுஷனுடைய ஒரு பிசினஸ்ல ஊழியத்துல கொண்டு வர்றதுக்கு, இவ்வளவு நாள் இருக்கிற ட்ரைனஸ் மாத்துறதுக்கு, வறுமையை மாத்துறதுக்கு கர்த்தர் ஒரு ரூல் வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா இப்ப டைரக்டா அவர் எதையும் செய்கிறவர் கிடையாது. இயேசு அவருடைய கிரியைகள் உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தூதர்களின் மூலமாவே கிரியை செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப பழைய ஏற்பாட்டுல பிதாவினுடைய கிரியைகள் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டுல இயேசுவினுடைய கிரியைகள் ஆனாலும் சரி, கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் ஒரு தூதர்கள் மூலமாவே செயல்பட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்ப அவர்களுடைய பெருமூச்சை கேட்டது உண்மை, அவர்களுடைய அடிமைத்தனத்தை பார்த்தது உண்மை, அவர்களோடு உடன்படிக்கை நினைவு கொண்டது உண்மை. உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு முச்செடியின் நடுவில் கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு மோசேக்கு தரிசனமானார். இப்ப கவனிங்க, ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாரு. அந்த மெத்தட் என்ன அப்படின்னா கர்த்தருடைய தூதனானவர், இந்த தூதன் இருக்கும்போது, இந்த தூதன் கிரியை செய்யும் போது, இந்த தூதன் இறங்கும் போது ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது. அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு தூதர்களுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேணும். இப்படிப்பட்ட தூதர்கள் நமக்காக இறங்கணும். இப்படிப்பட்ட தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். எப்படின்னா இந்த தூதன் இறங்கும் போது, இந்த தூதன் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இறங்கும் போது, மோசே கிட்ட பேசும்போது, அப்ப எங்கேயோ பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிற, எங்கேயோ அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியல. பட் ஆனா எங்கேயோ பெருமூச்சு விட்டு எங்கேயோ அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க ஒரு சொல்யூஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓ, இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு ரலத்தை ஓபன் பண்றேன். இப்ப நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிற, இப்ப இந்த வேதத்தை தியானிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு சொல்யூஷனை பரலோகம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் ஆமேன்னு சொல்லி இதை ரிசீவ் பண்ணுங்க. நான் ஆவியில உணர்றேன். எங்கேயோ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க, எங்கேயோ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிமைத்தனம் கேட்டுதா கேட்கலையாங்கிறது அவங்களுக்கு தெரியல. பட் ஆனா அது ரிசீவ் ஆன ஒரு டைம், அந்த பெருமூச்சை கேட்டு ரிசீவ் பண்ண ஒரு டைம். இந்த டைம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எங்கேயோ மீதியான் தேசத்தில் இருக்கிற மோசேக்கு கர்த்தருடைய தூதனானவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம இந்த வார்த்தைகளை தியானிச்சிட்டு இருக்கிறப்பறம் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்குது. இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுனால இப்ப நம்ம தியானிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு தீர்க்க தரிசன மண்டலம் நம்மளுக்காக திறக்கப்பட்டு, ஒரு தீர்க்க தரிசன கிரியை நம்மளுக்காக உருவாகி, தேவனுடைய கிரியைகள் நம்முடைய அடிமைத்தனத்தை, நம்முடைய பெருமூச்சை, நம்முடைய உடன்படிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடையக்காக கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல தூதனை இறங்க பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக ஏதோ ஒரு தூதன் நமக்காக இறங்கிக்கிறியா, அப்படியே ஆவியில ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான் பரலோகத்தினுடைய ஆளுகை அப்படின்னா நான் இப்ப இதை ரிசீவ் பண்றேன், இயேசுவின் நாமத்துல இதை ரிசீவ் பண்றேன். இப்ப எனக்காக ஒரு கர்த்தருடைய தூதனானவர் எங்கேயோ ஒரு கிரியை நடத்திட்டு இருக்கிறாரு, யார் கூடயோ பேசிட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையை மாற்றும்படி, என் அடிமைத்தனத்தை மாற்றும்படி, என் பெருமூச்சை ஒழிக்கிறதுக்காக, என்னை விடுதலையாக்குறதுக்காக, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக, என்ன
வேற ஒரு பாதையில நடத்துறதுக்காக, என்ன வேற ஒரு மண்டலத்துல கிரியை செய்யறதுக்காக ஆண்டவர் இத்தனை வருஷங்களா என்னை பின்தொடர்ந்து வந்த எல்லாவற்றையும் மாற்றுகிறதுக்காக. இதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் வருஷங்களாய் பின்தொடர்ந்து வந்த போராட்டங்களை, வருஷங்களா இருக்கிற இயலாமைய, வருஷங்களா இருக்கிற யுத்தங்களை, வருஷங்களா இருக்கிற அடிமைத்தனத்தை மாற்றுகிறதற்குரிய கிரியைகள் தான் இது. வருஷங்களா இருக்கிற போராட்டங்களை மாற்றுகிறதுக்குரிய கிரியைகள் தான் இது. இயேசு சுவாமி கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் நான் பிலீவ் பண்றேன்ப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன், நான் ரிசீவ் பண்றேன். இந்த நேரத்தில் நான் ரிசீவ் பண்றேன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் ரிசீவ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால எனக்காக ஏதோ ஒன்று இந்த பூமியில ஓபன் ஆகட்டும், எனக்காக ஏதோ ஒன்று இந்த பூமியில ஓபன் ஆகட்டும், என் பிள்ளைகளுக்காக ஏதோ ஒன்று இந்த பூமியில ஓபன் ஆகட்டும். அந்த தூதர்கள் இனி என்னுடைய வாழ்க்கையில இறங்குவார்களாக. அந்த தூதர்களுடைய கிரியைகளை நான் பார்க்க போறேன். இதுதாங்க ஒரு தீர்க்க தரிசன மண்டலம் ஓபன் ஆகிறதுக்கு. இதுதான் கிதியோனுக்கு வரும்போது ரூல் இதுதான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, அப்ப எங்கெல்லாம் தூதர்களுடைய ஆதிக்கங்கள் இருக்குதோ, எங்கெல்லாம் தூதர்களுடைய நடமாட்டம் இருக்குதோ, எங்கெல்லாம் தூதர்களுடைய கிரியைகள் கர்த்தருடைய கட்டளையின்படி வெளிப்படுதோ, அங்க இருக்கிறவர்களுடைய லைஃப்ல மாற்றம் வரும், அங்க இருக்கிறவர்களுடைய லைஃப் மாறும், அங்க இருக்கிறவர்களுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் கொடுக்கிறதுக்காக ஒரு தூதனை நான் இறங்க பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த தூதனுடைய சத்தத்தை நீ கேட்க போற. அந்த தூதனுடைய கிரியைகள் இதுவரையிலும் என் வீட்டில் தேவையில்லாதது நடமாடுறது மாதிரி இருக்கு பிரதர். ஏதோ ஒரு நடமாட்டம் எங்கள் வீட்டில் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று நடமாடுது, ஏதோ ஒன்று நடமாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, இனி தூதர்களுடைய சத்தத்தை நீ கேட்க போற. இனி தூதர்களுடைய நடமாட்டம் உன் வீட்டில் இருக்க போகுது. ரிசீவ் பண்ணுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினால இனி தேவையில்லாதது நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடாது, தேவையில்லாதது நம்ம வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது. நம்முடைய வீட்டுக்குள்ள தூதர்களுடைய நடமாட்டம் இருக்கணும், தூதர்களுடைய நடமாட்டம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். இந்த நேரத்தில் சேஞ்ச் பண்ற தூதர்கள் இதுதான். கர்த்தருடைய தூதரானவர் பரக்கிரமசாலியே அப்படின்னு கிதியோனுக்கு சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த அடிமைத்தனம் மாறுச்சு. இதுதாங்க பரலோகத்தினுடைய ரூல், இதுதான் பரலோகத்தினுடைய ஆளுகை, இதுதான் பரலோகத்தினுடைய வல்லமை, இதுதான் பரலோகத்தினுடைய கிரியைகள். இதுதாங்க விஷயம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசி பேசினதுக்கு அப்புறம் 400 வருஷமா பூமியில கர்த்தருடைய சத்தம் வெளிப்படலை, கர்த்தருடைய சத்தம் இல்லை. எந்த ஒரு தீர்க்க தரிசனங்களோ தூதர்களுடைய கிரியைகளோ இல்லை. 400 வருஷம் பரலோகம் சைலண்ட் ஆயிடுச்சு. 400 வருஷம் என்று வேத பண்டிதர்கள் கணக்கு பண்றாங்க. ஆனால் அது உண்மையா எவ்வளவுங்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில முதலாவது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? லூக்கா 1:17 தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். முதல்ல பரலோகத்தினுடைய ஆளுகை எங்க இறங்குது பார்த்தீங்களா? கர்த்தருடைய தூதன் தூப வீடத்தின் வலது பக்கத்திலே அவனுக்கு தரிசனமானான். இதுதாங்க ஒரு விஷயம். 400 வருஷமா சைலண்டா இருந்த எகிப்தியினுடைய வாழ்க்கையை மாற்றும்படி கர்த்தருடைய தூதனானவர் முச்சடியிலே தரிசனமானார். இது மாதிரி வருஷங்களா இருக்கிற அடிமைத்தனத்தை, வருஷங்களா இருக்கிற போராட்டத்தை, வருஷங்களா இருக்கிற பாடுகளை, வருஷங்களா இருக்கிற பிரச்சனைகளை, வருஷங்களா இருக்கிற யுத்தங்களை மாத்துகிறதுக்கு ஒரு தூதர்களுடைய ஆளுகையை கர்த்தர் வாழ்க்கையில அனுமதிக்கணும். தூதர்களுடைய ஆதிக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கணும். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு தூதர்களுடைய படை இருக்குது. இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளை ஆக்டிவேட் பண்றதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு, நம்முடைய காரியங்களை அனுகூலப்படுத்துகிறதுக்கு ஒரு தூதர்களுடைய ஆதிக்கம் வேணும். இப்ப இத்தனையோ வருஷங்கள் சைலண்டா இருந்த அந்த உலகம், ஏன் எலிசபெத்தும் சகரியாவும் கூட அவர்கள் வயது சென்றவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது, வயசை மென்ஷன் பண்ணல, பட் வயது சென்றவர்கள் அப்படின்னு பைபிள் மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஏஜ்டு பீப்புள், அவங்களுக்கு ஒரு ஹோப்பும் இல்லை. பட் ஆனா வருஷங்களா நடக்காதது, வருஷங்களா கிடைக்காதது ஒரு தூதன் இறங்கும் போது வெளிப்படுது. அப்படின்னா பரலோகத்தினுடைய கட்டளை தூதர்கள் மூலமாய் பூமியில ஆக்டிவேட் ஆகுது. பரலோகத்தினுடைய கட்டளை பூமியில தூதர்கள் மூலமாய் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, இந்த நேரத்துல கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு தூதர்களுடைய ஆதிக்கம் என் வாழ்க்கையில இருக்கணும், அப்படிப்பட்ட தூதர்களுடைய வல்லமை என் வாழ்க்கையில இருக்கணும், அப்படிப்பட்ட தூதர்களுடைய மகிமை என் வாழ்க்கையில இந்த நேரத்துல டில் நவ், இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த நொடியிலிருந்து என் அடிமைத்தனம் மாறுறதுக்கு, என்னுடைய பலவீனம் மாறுறதுக்கு, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிரியை நடக்கிறதுக்கு நீங்க கிளைம் பண்ணுங்க. எந்த தூதர்கள் இறங்குனா, எந்த தூதர்கள் வீட்டுக்குள்ள வந்தா, எந்த தூதர்கள் எனக்கு என் கூட இருந்தா, எந்த தூதர்கள் அவருடைய ஆதிக்கத்தின் வல்லமை வெளிப்பட்டா அது மாறுமோ, அப்படிப்பட்ட ஒரு தூதர்களுடைய கிரியைகள் வெளிப்படட்டும். நல்ல கவனிங்க,
கர்த்தருடைய கிரியைகள் சைலண்டா இருக்கும், ஆனா தொடங்கிட்டார்னா பவர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஜீவ விருஷம் மாதிரி. 400 வருஷம் சைலண்டா தான் இருந்தாரு, பட் ஆனா தொடங்கின உடனே வயலண்டா இறங்கினார் எகிப்துல. இதுதான் அவருடைய வல்லமை. அமைதியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் சட்டன்னா கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா, அமைதியா இருந்த இந்த உலகம் மேசியா வருவாரா, பிறப்பாரா, ஒரு பக்கம் யூதர்கள் கேட்கறாங்க, ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகள் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் எல்லா பக்கமும் சைலண்டா இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல மணியாட்டிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு ஒரு இடத்துல கோயிலில் உட்காந்துட்டு சகரியா, இனி வாழ்க்கையில என்னங்க இருக்குது, இன்னும் வாழ்க்கையில என்னதான் வச்சிருக்காரு, நானும் இந்த தூப இடத்துக்கு வந்து எத்தனையோ வருஷமா வந்து தான் போறேன், நம்ம சொல்லுவோம்ல, இந்த சர்ச்சுக்கு நானும் வந்துட்டு தான் போறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சீட்டை பெற்றுட்டு ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும், ஏதோ ஒரு ஊழியத்தை சொன்னா நம்ம சொல்லுவாங்க, ஒருவேளை எலிசபெத்துக்கு பயந்து கூட சகரியா வந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சோர்வான ஒரு நிலைமையில தான் சகரியா இருக்கும்போது சடன்னா ஒரு தூதனுடைய அப்ளை உள்ள வரும்போது வாழ்க்கை மாறிச்சா. இதுதாங்க ரூல். இந்த தூதர்களுடைய ஆதிக்கம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். லூக்கா 1:28 அதே ஒரு ப்ராசஸ் தான் மரியாளுக்கு. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகுது மரியாளுக்கு. நல்ல கவனிங்க, இந்த தூதர்களுடைய சத்தம் கேட்குதோ கேட்கலையோ, ஒருவேளை தூதர்களுடைய சத்தம் கேட்கலன்னா கூட பரவாயில்லைங்க, அப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்பட்டால் நம்மளுக்கு போதும். வர்றது ஜீவ விருஷம் மாதிரி இருந்தால் போதும். கர்த்தருடைய கிரியைகள் ஜீவ விருஷம் மாதிரி வெளிப்பட்டா போதும். அடிமைத்தனம் மாறினா போதும், அடிமைத்தனம் நீங்கினா போதும், யுத்தம் போனா போதும், சஞ்சலம் ஓடுனா போதும். அப்படிதானே பைபிள் சொல்லுது, அப்படிதானே பைபிள் இருக்கு. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில இருக்கும். ஆனால் நம்ம தலைமையில நிறைய தேவையில்லாதது இருக்கு. பாரம் இருக்குது, சோர்வு இருக்குது, அழுத்தம் இருக்குது, தலை வலி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி தான் உன் தலைமையில இருக்கணும். உன் தலைமையில என்ன இருக்கும்னு பைபிள் சொல்லுது, நித்திய மகிழ்ச்சி. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும். நம்முடைய வாழ்க்கையில இருந்து சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும். ஒரே ஓட்டமா ஓடணும். அந்த நேரத்தில் அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. கர்த்தாவே, உம்முடைய தூதர்களுடைய ஆதிக்கம் வரட்டும் அப்பா, உம்முடைய தூதர்களுடைய ஆளுகை வரட்டும். எனக்கு அந்த சத்தம் கேட்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ள தூதர்கள் நடக்கட்டும், நான் போகும்போது தூதர்கள் வரட்டும். அதுதாங்க பைபிள் நம்மளுக்கு அத்தாரிட்டியாக கர்த்தரே கொடுத்துருக்காரு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கைகளில் ஏந்தி கொண்டு போகிற தூதர்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் கூட இருப்பேன், நான் முன்னாடி போவேன், நான் பின்னாடி வருவேன். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் ஒரு தூதர்களுடைய ஆளுகைக்குட்பட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம். ஆல்ரெடி உங்க பக்கத்தில் அந்த தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தேவ தூதர்கள்ட்ட நீங்க பேசலாம், அந்த தேவ தூதர்கள்ட்ட நீங்க சொல்லலாம், அந்த தேவ தூதர்கள்ட்ட உங்க வார்த்தைகளை நீங்க பேசலாம். நான் கர்த்தர்ட்டேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், நான் கர்த்தர்ட்டேருந்து இந்த கிரியைகள்லாம் எதிர்பார்க்கிறேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னவர். நீங்க நீங்க பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் இதை கேட்குறேன், இந்த தூதன் இதை எடுத்துட்டு போட்டும், பரலோகத்தில் எடுத்துட்டு போட்டும், இந்த தூதன்ட்ட அந்த கட்டளை வரட்டும், பரலோகம் இந்த தூதனுக்கு கட்டளை இடட்டும், ஆக்டிவேட் ஆகும்படி. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு மூமெண்ட்டை சொல்கிறேன். பேதுரு இருந்த சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது தேவதூதன் இறங்கும்போது கீயை வச்சுலாம் ஓப்பன் பண்ணலை. அவன் இறங்கின உடனே சங்கிலிகள் விழுந்தது. அதுதான் பவர் ஆஃப் ஏஞ்சல். இதுதான் ஏஞ்சலுடைய பவர். சாவியை வச்சுலாம் திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் பேதுருவை தொட்டு நீ கட்டிட்டு வெளியே வாங்கும்போது கதவு தானா திறக்குது. அந்த வேலையில் ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு தானா திறக்கிறதுக்காக ஒரு தூதனை கர்த்தர் கொடுக்கணுங்க. இதுவரையிலும் தட்டி பார்த்து திறக்காததுக்கெல்லாம் தானா திறந்து கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு தூதன் வேணும். உங்க பிள்ளைகளுக்கு வாசல்கள் தானா திறக்கணும். படிப்புல, மேரேஜ்ல, உங்க பிள்ளைகளுடைய வேலையில, எதிர்காலத்துக்கு தானா திறக்கணும். நமக்கு தானா திறக்கணும். கர்த்தர் இந்த வேலையில சொல்ற, தானா திறக்கிறதுக்கு ஒரு தூதன் இருக்கிறான். அந்த பேதுரு உள்ள வரும்போது தானா திறந்துச்சு, தானா விழுந்துச்சு. என்னென்ன கட்டி வச்சிருக்கோ அத்தனை சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்துல விழுவதாக. ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன். எல்லாம் தானா விழணும் ஆண்டவரே, எல்லாம் தானா போகணும், தானா திறக்கணும். கதவு தானா திறந்துச்சு. 1000 பேர் கொண்டு போய் பூட்டு போய் பேதுரு வச்சிருக்கலாம் உள்ள. அவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ள வெளியே வரக்கூடாதுன்னு பேதுரு உள்ள வச்சிருக்கலாம். பட் ஒரு தூதனுக்கு ஒரு பவர் இருக்கு. கண்ணுக்கே தெரியாம நம்மளை ரிலீஸ் பண்ணி வெளியே தூக்குற தூதன், கண்ணுக்கே தெரியாம வாசலை திறக்கிற தூதன். இதுதான் பவர் ஆஃப் காட். தானா திறக்கணும். படிப்புக்கு தானா திறக்கணும், வேலைக்கு தானா திறக்கணும், ஊழியத்துல தானா திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால.
இனி தானா திறக்கிற அனுபவம் வரட்டும். தானாய் திறக்கிற கிருபைகள் வெளிப்படட்டும். ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ரிசீவ் பண்ணுங்க. தானா திறக்கணும் ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்படுவதாக. அப்படிப்பட்ட தூதர்களின் யுகம் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஆரம்பிப்பதாக. அப்படிப்பட்ட தூதர்களுடைய வல்லமை வருவதாக. அப்படிப்பட்ட தூதர்களுடைய ஆதிக்கங்கள் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய வல்லமைக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும், நிறைவேறட்டும். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தூதர்களுடைய ஆதிக்கங்கள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.